Hi friends, welcome back to Birlas Parvai. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம காரை டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட இடது கையை கியர் ராட் மேல இப்படி வச்சு நம்ம டிரைவ் பண்றது சரியா தப்பா அப்படி டிரைவ் பண்ணோம் அப்படினா நம்ம காருக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படிங்கறத ரொம்ப டீடைலா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணல அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எஃபோர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். Friends, நம்ம இடது கையை இந்த கியரில் வச்சுட்டு போகிறது சரி ஆனால் தப்பு. ஏன்னா எஸ்ஜே சூர்யா மாதிரி இருக்குது ஆனால் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இதுக்கு பின்னாடி. நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த கியரோட மெக்கானிசம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நிறைய வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உள்ள கியர் பாக்ஸில் வந்து என்ன இருக்குது, நிறைய கியர்ஸ் வந்து சீரியஸாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம கியரை வந்து கியர் ராடை இப்படி நீங்கள் ஷிஃப்ட் பண்ணும்போது உள்ளே வந்து என்ன நடக்குது அப்படின்னா எல்லா கியருமே ரொட்டேட்டிங் மூமெண்ட்டில் தான் இருக்கும். அந்த ஒரு கியரை இன்னொரு கியரோட என்கேஜ் பண்ணுறது வந்து கியரே மூவ் ஆகி இப்போ என்கேஜ் ஆகாது. நம்ம கியரை இப்படி ஷிஃப்ட் பண்ணும்போது அதில் வந்து காலர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். சரியா? அந்த காலர் கூட தான் இந்த கியர் லீவர் வந்து உங்களுக்கு அட்டாச் ஆகிருக்கு. அப்போ அந்த காலர் தான் மூவ் ஆகி உங்களுக்கு எந்த கியரோட போயிட்டு உங்களுக்கு அட்டாச் ஆகணுமோ அந்த கியரில் போயிட்டு அது வந்து உங்களுக்கு என்கேஜ் ஆகுது. சரியா? அப்படி என்கேஜ் ஆகும்போது தான் அந்த ஃபர்ஸ்ட் கியர் உழுகுதா இல்லை செகண்ட் கியர் உழுகுதாங்கிறத அப்போ தான் வந்து அது டிசைட் பண்ணுது. அப்போது இந்த கியர் ராடை வந்து இப்படி நம்ம மூவ் பண்ணும்போது தான் வந்து இந்த மாதிரியான அந்த கியர் காலர் வந்து மூவ் ஆகி அந்த என்கேஜ் ஆகுது. அப்போது நம்ம சும்மா இது மேலே வச்சுருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லோடு வந்து எப்போயுமே இந்த கியர் லீவர் மேலே நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். அப்போ என்ன ஆகுது, அந்த ராடை போயிட்டு அதை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்குது. அதை சிம்பிளாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இப்போ என்கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு டிவைஸ் வந்து இருக்குது. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைய சும்மா விளாட்ற ஒரு 5 ரூபா ஜாமான் இது. ஸோ இதை வச்சு இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து என்னது, ஜஸ்ட் ஒரு அடிப்பம்பு மாதிரி இல்லையா? இது அப்படியே நான் ஹரிசானலாக போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹரிசானலாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து நம்மளோட கியர் ராடு. மேலே நமக்கு கை வச்சு நம்ம ஷிஃப்ட் பண்ணுற அந்த கியர் ராடு. சரியா? இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரண்ட்டு பேக்கு அது மாதிரி இப்படி ஷிஃப்ட் பண்ணி இப்படி ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே வந்து நம்ம பண்ணுறோம். ரைட்? அப்படி பண்ணும்போது இங்கே என்ன நடக்குது, இங்கே ஒரு ஹரிசாண்டலாக ஒரு மூவ்மெண்ட் வந்து இங்கே நடக்குது. இதே தான் நமக்கு கியர்லையும் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இப்படி நம்ம மூவ் பண்ணும்போது அந்த காலரை வந்து இதுக்குள்ளே என்ன ஆகுது, அது மூவ் ஆகி அந்த கியரை வந்து என்கேஜ் பண்ணுது. சரியா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது மேலே வந்து இப்படி ஒரு கையை நம்ம இப்படி வச்சுருக்கோம். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, இங்கே வந்து ஒரு ஹிஞ்ச் இருக்குது, அதே மாதிரி இங்கேயுமே ஒரு ஹிஞ்ச் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், இதை ப்ரெஷர் கொடுக்கும்போது ஒரு லோடு வந்து இந்த ராடு மேலே இருந்துகிட்டே இருக்குது. சரியா? ப்ளஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை வந்து ஸ்லைட்டாக இப்படி நீங்கள் கார் டிரைவ் ஆகும்போது நீங்கள் இப்படி ஆட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அப்படி இருந்தால் கூட என்ன ஆகும், இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம். இப்போ நம்ம கியர் வந்து ஃபஸ்ட் கியரில் தான் நான் போட்டிருக்கேன். ஆனால் கூட ஒரு சின்ன ஒரு ப்ளே இருக்குது பார்த்தீங்களா? ப்ளேனா என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஆட்டம் வந்து இதில் இருக்குது. ரைட்? ஸோ இந்த ஆட்டம் வந்து என்ன பண்ணுது, இதுக்கும் மீறி நம்ம போடும்போது தான் என்ன ஆகும், அதோட ஒர்க் வந்து அது மூவே நடக்குது. ஓகே? அப்போது அந்த ஆக்ஷனுக்குள்ளே நீங்கள் கையை வச்சு இப்படி மூவ் ஆச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அதாவது இந்த இதில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி நான் மேலே ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன், அதாவது இதை நான் டைட்டாக பிடிச்சிக்கிறேன். இந்த ராடு பாருங்கள், ஒரு சின்ன ஒரு மூவ்மெண்ட் இருக்கா? இந்த மூவ்மெண்ட்டை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த ப்ளே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் கையை வச்சுருக்கும் போது இந்த மூவ்மெண்ட்டுக்குள்ளே இப்படி இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. பட் நம்ம எதாவது பள்ளத்துலலாம் போகும்போது என்ன ஆகும், சடனாக நம்ம என்ன பண்ணுவோம், கை இப்படி மூவ் ஆகும்போது இந்த ராடு மேலே ஒரு சின்ன ஒரு லோடு வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்போது இது வந்து என்ன பண்ணுது, அந்த காலரை வந்து ஸ்லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்குது. அப்போ அது என்ன ஆகும், பட்டும் படாமலும் அந்த கியரில் போய் என்கேஜ் ஆகி சுற்றிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும், அந்த கியரோட அந்த பல்சக்கரம் வந்து நாளடைவில் அது வந்து தேய்மானம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அதனால இதுக்கு மேலே வந்து நம்ம பெருசாக இதில் இப்படி ஒரு லோடு கொடுத்து நம்ம டிரைவ் பண்ணுறதை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது ஆக்சுவலாக. பட் நான் டிரைவ் பண்ணும்போது நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டிரைவிங் வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். என்னோட இடது கையை நான் வந்து எப்பவுமே கிட்டத்தட்ட நான் கியர் வச்சுட்டு தான் நான் ஓட்டுற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்படி ஃபுல்லாக இப்படி ப்ரெஷர்லாம் வந்து நான் கொடுத்துருக்க மாட்டேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா என்னோட இந்த ஃபிங்கரை மட்டும்தான் என்ன பண்ணுவேன், இது மேலே வச்சுட்டு சும்மா இப்படி வச்சுட்டு நான் ட்ரைவ் பண்ணுவேன். சரியா? எப்பவுமே இது மேலே வந்து வச்சுருக்க மாட்டேன். அப்படி ரொம்ப லாங்கில் போகிறேன் அப்படின்னா நான் வந்து போர்ட்டபுளாக ஒரு ஆம்ரெஸ்ட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அதை உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன்.
அதை காமிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு வயர்லெஸ் ஜிபிஎஸ் டிவைஸ். இது ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக நான் காருக்குன்னு வாங்கின ஒரு அக்சஸரி. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு சில ஜிபிஎஸ் டிவைஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் காரில் வந்து உங்களோட உள்ள அந்த வயரிங்லாம் நீங்கள் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது அன்னெசரியாக நம்மளோட காரோட வயரிங்கை நம்ம டச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயர்லெஸ்ஸாக வந்து உங்களுக்கு இது இருக்குது. நீங்கள் சிம்பிளாக வந்து இந்த டிவைஸை மட்டும் உங்கள் காருக்குள்ளே நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா இதோட ஜிபிஎஸ் ட்ராக்கர் வந்து உங்கள் கார் நீங்கள் எங்கெங்கே போகுதோ அதை வந்து உங்களுக்கு லைவாக வந்து நீங்கள் மொபைலில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த மூவ்மெண்ட் வந்து உங்களால் ட்ராக் பண்ண முடியும். சரியா? ப்ளஸ் இதில் வந்து இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு மேக்னெட்டு. அப்போ மெட்டலில் நீங்கள் எங்கே வச்சிங்கனாலுமே அது என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக ஸ்டிக் ஆகிக்கும். காரோட பாடியில் வெளியில் வைக்கிறோம் அப்படின்னா கூட இல்லை காருக்குள்ளே நமக்கு எங்கெங்கே மெட்டல் போர்ஷன் இருக்கோ சிம்பிளாக வச்சுக்கலாம். இன்னொன்று ரொம்ப காம்பேக்டாக இருக்கிறதுனால உங்களோட க்ளோ பாக்ஸில் கூட உள்ளே கூட நீங்கள் போட்டுக்க முடியும். உள்ள ஒரு லைட் வந்து பிளிங்க் ஆகிறது உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரியே இங்கே பக்கத்தில் வந்து ஒரு சிம் கார்டுமே வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா இதில் உங்கள் குழந்தைகளோட பேக்கில் நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா கூட அவங்க எங்கெங்கே போகிறாங்கங்கிறத நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத கூட நம்மளால் கேட்க முடியும். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் வந்து ஆன்லைன் லிங்க் வந்து இங்கே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு சின்னதாக ஒரு போர்ட்டபிள் ஆர்ம்ரெஸ்ட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அது என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரியா? ஸோ இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுற ஒரு ஆர்ம்ரெஸ்ட்டு. சிம்பிளாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த எனக்கு அது பக்கத்தில் வந்து ஒரு கப் ஹோல்டர் வந்து எனக்கு இருக்குது. அதில் சிம்பிளாக வந்து இப்படி நான் ப்ளேஸ் பண்ணிக்குவேன். சரியா? இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஆர்ம் நான் லாங்லலாம் போகிறேன் அப்படின்னா இங்கே என்னோடய கை வந்து இருக்காது. இந்த இது மேலே தான் நான் வச்சுருப்பேன். இதுக்குள்ள வச்சுட்டு என்ன பண்ணுவேன் சிம்பிளாக இந்த மாதிரி நான் ஹோல்டு பண்ணியிருப்பேனே தவிர இதில் ஃபுல் லோடு கொடுத்து நான் என்ன பண்ண மாட்டேன். கண்டிப்பாக என்னோடய கை வந்து இதில் இருக்கவே இருக்காது. சரியா? இது மாதிரி இன்கேஸ் உங்கள் வண்டியில் ஏதாவது ஆர்ம்ரெஸ்ட் அவைலபிள் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான சிம்பிளான ஒரு ஆர்ம்ரெஸ்ட். அப்போது பேசிக்காக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு மேலே ஒரு ரொம்ப லோடு கொடுத்து கண்டிப்பாக இதில் மேலே கையை வச்சுட்டு நீங்கள் ஓட்டக்கூடாது. ரொம்ப சிம்பிளாக உங்களோட ஃபிங்கரை மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஓட்டலாம். எப்போ உங்களுக்கு கியர் மாற்றணும் அப்படின்னு தோணுதோ ஒரு சின்னதாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் கியரை ஷிஃப்ட் பண்ணி நீங்கள் போக முடியும். சரியா? அப்போது நீங்கள் எப்பயுமே வந்து உங்கள் கையை நீங்கள் இது மேலே வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கியர் பாக்ஸுக்கு ஒரு சின்ன வியர் வந்து கண்டிப்பாக வந்து தேய்மானம் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து சீக்கிரமாக கியர் பாக்ஸுக்கு ஒரு வேலை வைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. சரியா? ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரியே இந்த ஒன்லாப் அப்படிங்கிற இந்த ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கிங் டிவைஸும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.